வேண்டாம். நம்ம ஆண்டவர் ஏதோ ஒண்ணும் செய்ய முடியாதவர், ஏதோ சின்ன தலைவலி காய்ச்சலுக்கு தான் கடவுள் நினைச்சிடாதீங்க. சிலர் நினைக்கிறது அப்படித்தான். தலைவலி காய்ச்சல் வந்தா மட்டும் இயேசுவே சோர்ந்தாருன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பிரச்சனைக்கு சோசியக்காரனையும் சாமியாரையும் பூசாரியும் நம்பிட்டு ஓடுறோம். ஜாதகத்தை எடுத்துட்டு ஓடுறோம். பிரியமானவர்களே, நீங்க அதெல்லாம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நல்ல நேரம் பாக்குறான் ஒருத்தன் நல்ல நேரம் பாக்குறான். இந்த டைம்ல நீங்க வீட பால் காய்ச்சிருங்க, இந்த டைம்ல நீங்க கல்யாண தாலி கட்டிருங்க, இந்த டைம்ல இதை செய்யுங்க, டைம் மாறிச்சுன்னா உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு சொல்றான். ஏன் நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அவன் டைம் சரியா இருக்கான்னு அவனால பார்க்க தெரியலையா? அவனுக்கு எப்ப டைம் நல்லா இருக்கும்? அவனுக்கு எப்ப அற்புதம் நடக்கும்? அவன் எப்படி அவன் வாழ்க்கை மாறும்? அவன் என்னைக்கு அவன் வாழ்க்கை மாறும் அவனுக்கே தெரியாது. ஏன்னா அவனே பொய் சொல்றான். அப்ப அவனுக்கு எப்ப நடக்கும், எப்ப அற்புதம் நடக்கும்னு தெரியாத ஒருத்தன் உங்களுக்கு எப்படி நன்மை நடக்கும்னு சொல்ல முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷர்களை நம்பி, மனுஷருடைய வார்த்தைகள் நம்பி நீங்க எத்தனையோ ஜனங்கள் ஓடி வாழ்க்கையை இழக்கிறார்கள். ஆனா இந்த காலையில வேதம் சொல்லுகிறது, அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 77:14 சொல்லுகிறது, வெளியரங்கமான அற்புதங்களை செய்கிற தேவன் என்று வேதம்